அதிமுக கொறடா உத்தரவை மீறிய 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க அபாயமும் சட்ட போராட்டமும். சென்னை, மே 13, 2026. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஏடிவிகே அரசுக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்துள்ளனர். அதிமுக கொறடா விப் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி பிறப்பித்த உத்தரவை மீறி இந்த செயல் நடைபெற்றுள்ளதால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொறடாவின் உத்தரவும் மீறலும். அதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது என 47 அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் மின்னஞ்சல், பதிவு தபால் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் விப் எனப்படும் அதிகாரப்பூர்வ உத்தரவை வழங்கியிருந்தார். ஆனால் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் கொறடாவின் தடையை மீறி ஜோசப் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். எந்த சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் 10th ஸ்கெடியூல் கீழ் இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்று அழைக்கப்படுகிறது. சட்டப்பிரிவு 191, 2 மற்றும் 10வது அட்டவணை. விதிமுறை: ஒரு கட்சி உறுப்பினர் தனது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொறடா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அவையில் வாக்களித்தாலோ அல்லது வாக்கெடுப்பை புறக்கணித்தாலோ அவர் தானாகவே தனது உறுப்பினர் தகுதியை இழக்க நேரிடும். திருத்தம்: 1985 இல் 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது. பின்னர் 2003 91வது சட்ட திருத்தத்தின் மூலம் இது மேலும் வலுப்படுத்தப்பட்டது. சபாநாயகரின் முடிவு என்னவாக இருக்கும்? கொறடா அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி விதிகளை மீறிய 25 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகரிடம் புகார் அளிப்பார். 1. விசாரணை: சபாநாயகர் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்பார். 2. தகுதி நீக்கம்: கட்சியின் உத்தரவை மீறியது உறுதி செய்யப்பட்டால் சபாநாயகர் அவர்களை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட முழு அதிகாரம் பெற்றுள்ளார். 3. கால அவகாசம்: சபாநாயகர் இந்த முடிவை எடுக்க சில வாரங்கள் முதல் மாதங்கள் வரை ஆகலாம். அதிமுக தலைமையின் அடுத்த கட்ட நகர்வு. எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அதிமுக தலைமை இந்த 25 பேரையும் கட்சியிலிருந்து நீக்கவும், அவர்களின் எம்எல்ஏ பதவியை பறிக்கவும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடும் போராட்டத்தை முன்னெடுக்கும். கட்சி துரோகிகளுக்கு இடமில்லை என்ற கோஷத்துடன் அதிமுக இந்த சூழலை எதிர்கொள்ள திட்டமிட்டுள்ளது. முடிவு என்ன நடக்கும்? தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த 25 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது ஜோசப் விஜய் தலைமையிலான அரசுக்கு சட்டப்பூர்வமான நெருக்கடியை தரக்கூடும் என்றாலும் தற்போதைய வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்றுள்ளதால் அரசு தற்காலிகமாக நிலை பெற்றுள்ளது. முக்கிய குறிப்பு: கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு கட்சியில் இருக்கும் மொத்த எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு 2/3 உறுப்பினர்கள் பிரிந்து சென்றால் மட்டுமே அவர்கள் தகுதி நீக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். இங்கு 47 25 பேர் என்பது 3/2 பங்கு, சுமார் 32 பேர் தேவை இல்லாததால் இவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை பாய அதிக வாய்ப்புள்ளது.